வணக்கம்மா. இப்போ எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னாங்க, என் குடும்பத்தை சேர்ந்தவங்கள நான் திட்டினேங்க. எதுக்கு திட்டினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாமி என்ன பண்ணுது, சாமி என்ன பண்ணுது, சாமியை கட்டிட்டு அழுகிறேன்னே சொன்னாங்க. ஆனால் அந்த சாமி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, என் புள்ள வீட்டில் அடுப்பு பற்ற வச்சு சாப்பாடு வச்சுட்டு மறந்துட்டு அவள் கோயிலுக்கு போயிட்டாங்க, கருமாரியம்மன் கோயிலுக்கு. வாராகியம்மனுக்கு பூஜை பண்ணி வாராகியம்மனுக்கும் கும்பிட்டுட்டு அவள் போயிட்டா. இந்த சாமி துணை இல்லாமல் இருந்திருந்தா, இந்த சாமி விளக்கு எரிஞ்சிட்டு இருந்ததுக்கு அதுக்கும் அந்த வீடு தீப்பற்றி எரிஞ்சிருக்கோங்க. இல்லை குழந்தை குட்டி அவள் வீட்டிலையே வச்சிட்டு இருந்திருந்தாலும் அவளுக்கும் குழந்தைக்கும் ஏதோ ஆபத்து ஆயிருக்குங்க. இதெல்லாமே தாண்டி அந்த ஆத்தா என் பிள்ளைய காப்பாற்றிருக்கா, என் பிள்ளையும் காப்பாற்றி என் பேரும் பேத்தியும் காப்பாற்றிருக்காங்க. இவங்க என்னைய கேட்பாங்க, சாமி என்ன செய்யுது, சாமி என்ன செய்யுது, எப்போ பார் சாமியை கட்டிட்டு அழுகிறேன்னு. இதுக்கு மேலே சாமி என்ன செய்யணும்? நல்லா யோசிச்சு பாருங்க. உசுருக்கு மேலே வேற என்ன இருக்குது? சொத்து சுகம் பணம் என்ன இருந்தாலும் நம்ம மெதுவாக அதை சம்பாரிச்சிக்கலாம். ஆனால் உசுறு ஒன்று போச்சு அப்படின்னா திருப்பி நம்ம எடுக்கவும் முடியாது, அது வரவும் வராதுங்க. எத்தனை பேர்கிட்டையும் நான் நின்று கேட்டேங்க, சாமியை கட்டி அழுகிற சாமியை கட்டி அழுகிறான்னு கேட்டிங்களே. இப்போ அந்த சாமி என்ன பண்ணியிருக்குது? இதில் எத்தனை உசுறு இழந்திருக்க வேண்டிய வரும். அப்போ அந்த ஆத்தாவை நான் கும்பிட்டு என் புள்ள கும்பிட்றதுனால என் புள்ள கூட இப்போ தான் கும்பிட ஆரம்பிச்சுப்பாதுங்கள, சின்ன சிறுசுங்க. ஆனால் ஆத்தாலே கெதின்னு நினச்சிட்டு நான் கும்பிட்டதுனால ஒன்றும் கெட்டு போகலைங்க. என்னது இருந்ததோ இல்லையோ ஆத்தா என் மக்களை காப்பாற்றுறா. எல்லாருக்குமே அதுதான். சொத்து சுகத்தை ரெண்டாவதாக தான் பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு அவங்க குழந்த நல்லா இருக்கணும், பூ போட்டு நல்லா இருக்கணும் தான் பார்ப்பாங்க. அதுக்கு மேலே சாமி துணை வேணுங்க. சாமி இல்லாமனாலாம் யாருனாலையும் வாழ்ந்துட முடியாதுங்க. இது எனக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான். என் பிள்ளைகளையும் என்னையும் திட்டினவங்களும் சாமி சாமி எப்போ பாரு சாமியை கும்பிட்றேன், எப்போ பாரு சாமியை கும்பிட்றேன் அப்படின்னாங்க. இப்போ அந்த சாமி இல்லாமல் இருந்திருந்தா என்ன பண்ணியிருக்க முடியுங்கிற அதே வாராகியம்மை கூடவே இருந்து என் மக்களை காப்பாற்றுறதுனால தான் வாராகியம்மங்கிட்ட இருந்த விளக்கு அந்த சிலிண்ட்ரு மண்டை வெடித்து செதறின போகிறவும் அந்த சிலிண்டரோட மண்டை அந்த அளவுக்கு வெடித்து செதறி இருக்குன்னா, அடுப்பு அந்த மாதிரி வளைஞ்சு போயிருக்கு. இவ்வளவு இருந்தும் அந்த சாமி துணை இல்லாமல், சாமியோட பொடி இல்லாமல் அந்த வீடையும் காப்பாற்ற முடிஞ்சிருக்காது, என் பிள்ளைகளையும் காப்பாற்ற முடிஞ்சிருக்காதுங்க. எப்போவுமே யாராக இருக்கட்டும், நம்மளால் கும்பிட முடியலன்னா கூட கும்பிட்றவங்கள எங்கள் வீட்டிலே சொன்னாங்க இல்லைங்க, கும்பிடாத, இப்படி கும்பிடாத, பைத்தியம் ஆகிட்ட, சாமி சாமின்னு எப்போ பார் சாமியவே கும்பிட்ற, வேறு எந்த இதுவும் பார்க்குறதில்ல அப்படின்னு சொல்லி நம்ம. இப்போ எனக்கு அவங்க சொன்னாலும் எனக்கு எந்த இதையும் பார்க்க வேண்டாங்க, நான் ஆத்தால மட்டும் பார்த்தா போதும். ஏன் அப்படின்னா எல்லா பிள்ளையும் கட்டி கொடுத்து ஆத்தா புண்ணியத்தில் நல்லா இருக்காங்க. அதனால ஆத்தாவை மட்டும் பார்த்தா போதும். நான் ரொம்ப திட்டினேங்க அவங்கள. ஆத்தா என்ன பண்ணான்னு கேட்டிங்களே. இப்போ என் மக்களை காப்பாற்றி கொடுத்துருக்காள் ஆத்தா, இதுக்கு மேலே என்ன வேணும் எனக்கு? அதனால் யாருக்குமே எந்த கஷ்டத்துலேயும் நமக்கு தீராத கஷ்டம் பிரச்சனை எல்லாமே இருக்குங்க. உடனே தீந்துருன்னெலாம் நம்ம சொல்ல முடியாது. அதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் நாள் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், பொறுமையாக இருந்து சாமியை கும்பிடணும். நான் கும்பிட்டுட்டே இருந்தேன், எனக்கு நடக்கவே இல்லை அப்படின்னு யாருமே யோசிக்காதுங்கம்மா. அதே மாதிரி நம்ம வயசானவங்க கும்பிட்டா அப்படின்னா நமக்கு அந்த பலனு கிடைக்குதோ இல்லையோ, கண்டிப்பாக நமக்கு ஆத்தாளுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம ஆத்தாளை கும்பிட்றதுனால நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்குங்க, நல்லபடியாக இருப்பாங்க, நம்ம குழந்தைங்க சுமங்கலியாக வாழுவாங்க. அதையே நம்ம மனசில் நினச்சிட்டு அவங்களே கும்பிடட்டும்னு நினைக்காம நம்ம கும்பிட்ற மாதிரி
நம்ம பார்த்துக்கலாங்க. நான் பிள்ளைகள் என்ன சொன்னாலும் சரி, அக்கம் பக்கம் என்ன சொன்னாலும் சரி, நம்ம சொந்த பந்தம் என்ன சொன்னாலும் சரி, அத்தனையும் என்ன பேசணுமோ பேசுங்க, என்ன சொல்லணுமோ சொல்லுங்க. நான் கும்பிட்டு இவ்வளோ நாள் கும்பிட்றேன் அப்படின்னா எனக்கு ஆத்தா வந்து நல்லது தான் பண்ணியிருக்கா. எனக்கு எந்த கெடுதலையும் பண்ணலை. நல்லது என்ன நல்லது பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டால் கூட எனக்கு நிறைய விஷயம் பண்ணியிருக்காம்மா. என் பிள்ளைகளை நல்லா வச்சுருக்கா, என் பேரன் பேத்திங்களை நல்லா வச்சுருக்கா. எனக்கு அது போதும். அதையுமே கேட்பாங்க. சாமி கும்பிட்டு 10 ரூபா கிடைச்சா கூட அந்த 10 ரூபாயும் கொண்டு போய் சாமிக்கு செலவு பண்ணிடுற அப்படின்னு சொல்லுவாங்க. முடியாமல் இருந்தாலும் யார் வேலைக்கு கூப்பிட்டாலும் சரி, போய் பாத்ரூம் கழுவுனா கூட போய் கழுவி அதே ஆத்தாளுக்கு தான் செலவு பண்ணுற அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்னோடய இதுக்கு போதுங்க. எனக்கு என்னோடய காலம் முடிஞ்சுது. அவள் என் பிள்ளைகளை நல்லா வச்சுட்டான்னா போதும். அந்த ஒரு நம்பிக்கையில் எந்த வேலையை கூப்பிட்டாலும் கடையில் இருந்துட்டு கடையை எடுத்து வச்சுட்டு கூட நான் போயிடுவாங்க. ஏன் போகிறேன் அப்படின்னா கஷ்டமாக தான் இருக்கும், எனக்கு கொஞ்சம் முடியாத மாதிரி தான் இருக்கும். ஏன் போகிறேன்னா அதில் ஒரு 10 100 கிடச்சா நம்ம ஆத்தாவுக்கு பூ வாங்கி அலங்காரம் பண்ணலாம், நம்ம கோயில் பார்க்கணும், வீட்டுக்குள்ளே நம்ம விக்கிரகம் வச்சுருக்கோம், வாராகியம்மன் விக்கிரகம் இருக்குது, கருமாரியம்மனோடது இருக்குது. வாரத்தில் எல்லா நாளும் நம்ம செய்யலைன்னா கூட வாரத்தில் ஒரு நாளாவது ஆத்தாளுக்கு நல்லா பண்ணணும் அப்படின்னு நினச்சி போட்டு நான் போவேங்க. முடியலன்னா கூட அதை வீட்டில் யார்ட்டையும் சொல்லவும் மாட்டேன். நான் ஏதோ ஒரு வேலைக்கு போய் ஆத்தால பார்த்துக்குவேங்க. எங்கள் வீட்டுக்காரர் இருக்கையில் அவர் கொடுக்குற காசில் வச்சு என்னால் ஆத்தாவுக்கு நல்லா பண்ண முடிஞ்சுது. இப்போ கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம ஒரு கை நம்ம சம்பாரித்து சாப்பாடெலாம் நம்ம பிள்ளைங்க பார்த்துக்கிட்டாலும் இருந்தாலும் நம்ம செலவு பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அதையும் சமாளித்து ஆத்தாவை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா என்னோடய சுயநலத்துக்காகவோ நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவே இல்லைம்மா. நம்மளை சேர்ந்தவங்களும் நல்லா இருக்கணும், எல்லா மக்களும் நல்லா இருந்தால் தான் நாளைக்கு பின்ன நம்ம கண்ணில் பார்க்க முடியும். எந்த ஒரு இதாக இருந்தாலும் நாட்டுக்கு எத்தனையோ பேர் கோயிலுக்கும் கூட வருவாங்க, கஷ்டம்னு சொல்லி வருவாங்க. இல்லை, அவங்களும் நல்லா இருக்கணும். அவங்களும் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம கோயிலுக்கு ஒரு 10 ரூபா கிடைக்கும். அவங்களும் கஷ்டத்தில் இருந்தாங்கன்னா நமக்கு ஒரு 10 ரூபா கிடைக்காது. அதனால் யார் அவங்க குறைய சொன்னாலும் அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க. சில பேர் என்னை சாமி கும்பிட்ற சாமி பைத்தியம் அப்படின்னு சொன்னால் கூட சில பேர் உங்கள் மாதிரி கும்பிட முடியாதுமா, இந்த வேலையும் பார்த்து பேரம் பேத்திங்களையும் பார்த்துட்டு கடையும் பார்த்து உங்களால் எப்படி முடியுது அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அந்த தெம்பு எனக்கு ஆத்தா கொடுத்துருக்கா. அதனால் யாராக இருந்தாலும் சரி, எத்தனை கஷ்டத்துலேயும் நம்பி கும்பிடுங்க, கண்டிப்பாக நல்லதாம்மா நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் ஒவ்வொரு வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். எனக்கும் ஆசைங்க, இதிலே 2 காசு வர ஆரம்பிச்சிதுன்னா என் ஆத்தால நல்லா வச்சு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு வீடியோவும் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் பேசுகிறது ஏதாவது தப்பு இருந்தால் கூட நீங்கள் சரியாக பேசலைன்னு சொன்னால் கூட அதை நான் திருத்திக்குவேன். வணக்கங்கம்மா.